ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் இன்ஜினியர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்கான கேட் சிலபஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் இதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ன்னு டினோட் பண்ணுவாங்க. ஓகே, இதில் மொத்தமாக எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 செக்ஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் செக்ஷன் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் ஃபவுண்டேஷன், அதாவது மேத்தமேட்டிக்ஸ். இதில் ஜென்ரல் ஆப்டிடியூடும் ஆட் ஆகும், அது தனி செக்ஷன். ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூட் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் காமனான ஒரு சிலபஸ்ங்கிறதுனால நான் அதை செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ். அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா linear algebra, calculus, differential equations and probability and statistics. இதெல்லாமே மேத்தமெட்டிக்ஸில் கவர் ஆகும். லீனியர் அல்ஜிப்ராவில் சப்டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் மேட்ரிசஸ், சிஸ்டம் ஆஃப் லீனியர் equations, eigen values and eigen vectors. கேல்குலஸில் சப்டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், லிமிட், கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி, லோக்கல் மேக்ஸிமா அண்ட் மினிமா, டெய்லர் சீரியஸ் டெஸ்ட் ஃபார் கன்வர்ஜென்ஸ், இதெல்லாமே இன்னும் எக்ஸ்ட்ரா திங்ஸ் இதெல்லாம் கவர் ஆகிடும். அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் லீனியர் அண்ட் நான் லீனியர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஆர்டினரி, மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இந்த மேத்ஸ் கொஞ்சம் காமனான ஒரு சிலபஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் டூ என்னென்ன பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி. இதில் என்னென்ன சப் டாபிக் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி அண்ட் பிரின்சிபல் ஆஃப் வாட்டர் கெமிஸ்ட்ரி அண்ட் சாயில் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் அட்மாஸ்பரிக் கெமிஸ்ட்ரி. இதெல்லாமே செக்ஷன் 2ல் கவர் ஆகிடும். ஓகே, அண்ட் செக்ஷன் 3, அதாவது சப்டாபிக்கெல்லாம் நீங்கள் எலாபரேட்டாக நான் இதுக்கான இந்த சிலபஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ஓவராலாக மட்டும் சொல்லிட்டு போகிறேன். செக்ஷன் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி. ஓகே, என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜியில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா prokaryotic and eukaryotic microorganisms, இது ஒரு டாபிக். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் என்னென்ன பார்த்தீங்கன்னா செல் கெமிஸ்ட்ரி அண்ட் செல் பயாலஜி. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மைக்ரோபயல் மெட்டபாலிசம். இது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். அண்ட் ஒன் மோர் மைக்ரோபயாலஜி அண்ட் ஹெல்த். And another one is growth and control microorganisms. இந்த 5 டாபிக்ஸுமே செக்ஷன் 3ல் என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜியில் கவர் ஆகிடும். இதில் இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் சிலபஸ் பார்த்து படிச்சுக்கோங்க. அண்ட் செக்ஷன் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஹைட்ராலிக்ஸ். ஓகே, இதில் என்னென்ன சப் டாபிக்ஸ் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் surface water resources and groundwater resources and finally environmental hydraulics. இதெல்லாமே வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஹைட்ராலிக்ஸில் கவர் ஆகிடும். ஓகே, செக்ஷன் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்டு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதுதான் செக்ஷன் 5. இதில் என்னென்ன டாபிக் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் and wastewater quality parameter, and another one is sorry இதெல்லாமே subtopics தான். water and wastewater quality parameters, eutrophication and thermal stratifications, இதெல்லாமே கவர் ஆகிடும் இதில். and நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா சப்டாபிக்குமே நீங்கள் சிலபஸில் பார்த்துக்கோங்க. அண்ட் செக்ஷன் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன். இதில் என்ன டாபிக் கவர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர், நேச்சுரல் anthropogenic sources of pollution, atmospheric sources, sinks transport, indoor air pollution, effects on health and environment, air pollution, gases and particulate matter, இதெல்லாம் கவர் ஆகிடும். அண்ட் இன்னொரு டாபிக் அதுலேயும் இன்னும் பார்த்தீங்கன்னா particulate pollutant, gaseous pollutant, இதெல்லாம் கவர் ஆகும். அண்ட் இன்னொன்று ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபைனலி நாய்ஸ் பொல்யூஷன். இதெல்லாமே செக்ஷன் 6ல் கவர் ஆகிடும். அண்ட் செக்ஷன் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, இதுதான் செக்ஷன் 7. இதில் என்ன டாபிக் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா
integrated solid waste management, waste hierarchy, rules and regulations for solid waste management in India, municipal solid waste management ஒரு டாபிக் ஃபுல்லாக இருக்குது. இதில் சப் டாபிக்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதில் சில சப் டாபிக்ஸ் இருக்குது. அண்ட் யா, இதில் எல்லாமே நீங்கள் சிலபஸ் பார்த்து கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் செக்ஷன் 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோபல் அண்ட் ரீஜியனல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸஸ். ஓகே, இது வந்து செக்ஷன் 8. இதில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா global effects of air pollution, greenhouse gases, global warming, climate change, urban heat islands, acid rain, ozone hole, ecology and various ecosystem, biodiversity factors influencing increases in population, energy consumption and environmental degradations. இதெல்லாமே செக்ஷன் 8ல கவர் ஆகிடும். அண்ட் செக்ஷன் 9ல பார்த்தீங்கன்னா environmental management and sustainable development, இதெல்லாமே செக்ஷன் 9. செக்ஷன் 9ல இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ISO 14000 சீரியஸ், என்வாயன்மெண்டல் ஆடிட்டிங், என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட், ஹியூமன் ஹெல்த் ரிஸ்க் அசஸ்மெண்ட், அண்ட் ஒன் மோர் திங் த என்வாயன்மெண்டல் லா அண்ட் பாலிசி அப்ஜெக்டிவ்ஸ். நிறைய இருக்குது. இன்னொரு சப் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதில் சில சப் டாபிக்ஸ் இருக்குது. இது எல்லாமே சிலபஸில் இருக்குது. லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன்னா அவங்களே ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா மட்டுமே கேட்டில் ஃபுல் ஸ்கோர் வாங்க முடியும். அண்ட் ஏன்னா கொஸ்டின்ஸ் அவங்க எதுலேருந்து கேட்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அண்ட் என்வாயன்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது நியூலி ஆடட் சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தா மட்டுமே இதை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் கேட்டுக்கான ப்ரிப்ரேஷன் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் மட்டுமே தான் நீங்கள் ஃபுல்லுக்கும், அதாவது கேட் 2022க்குள்ளே ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ண முடியும். ஓகே, நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இல்லாதவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுலேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நீங்கள் படிக்கும் போதே நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.